எல்லோருக்கும் ஹாய். தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான முன்னணி நடிகர் சிம்பு. பிட்வீன்ல சில பல வருடங்களா படங்கள் பண்ணல. அப்புறம் சில பல வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து இப்போ அடுத்தடுத்து ஹிட்டான படங்களை கொடுத்து பழைய எஸ்டிஆரா, ஐ மீன் விண்டேஜ் எஸ்டிஆரா தமிழ் சினிமாவே கலக்கிட்டு வர. இன்னும் அடுத்தடுத்து படங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க எஸ்டிஆருக்கு. வெண்ணிலா கபடி குழு, நான் மகான் அல்ல, அழகர் சாமியின் குதிரை, ஆதலால் காதல் செய்வீர், பாண்டிய நாடு, ஜீவா, மாவீரன் கிட்டு மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர் சுசேந்திரன். இவர் 2021 சிம்புவை வச்சு டைரக்ட் பண்ணி ரொம்பவே சுமாராக போன படம் ஈஸ்வரன். இந்த படத்தை மாதவ் மீடியா மற்றும் டி கம்பெனி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சிம்பு, பாரதி ராஜா, நித்யா அகர்வால், நந்திதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தமன் மியூசிக் கம்பெனி. சினிமாட்டோகிராஃபி திரு பண்ணியிருப்பாரு. அந்தோனியோட எடிட்ல வந்த படம் இந்த ஈஸ்வரன். ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் செம்ம அடி வாங்குச்சுன்னு சொல்லலாம். இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த ஈஸ்வரன் படத்தோட கதையை ஆக்டர் ஜெய்யை மைண்ட்ல வச்சு ஸ்டோரி எழுதின சுசீந்திரன், ஜெய் இந்த படத்துக்கு நடிக்க வாய்ப்பில்லைன்னு சொன்ன உடனே எஸ்டிஆரை நடிக்க வச்சு ஸ்டோரியில சில பல மாற்றங்களை கொண்டு வந்து சிம்புவை வச்சு எடுக்கப்பட்ட படம் இந்த ஈஸ்வரன். அப்புறம் மோசமான கதைக்களத்தினால படம் அட்ட ஃப்ளாப் ஆச்சு. எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு திருப்திகரமான படமாக அமையல இந்த ஈஸ்வரன். எஸ்டிஆரோட கம்பேக் மூவியாக இருக்கும்னு நினச்சாங்க, பட் முடியல. அப்புறம் சிம்பு தன்னோட ஸ்டைலில், கிளாஸில், மாஸில் ரீஎன்ட்ரி கொடுத்து அடுத்தடுத்து ஹிட்டான படங்களை கொடுத்தாரு. இன்னும் அடுத்தடுத்து தரமான படங்கள்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஈஸ்வரன் படம் சிம்பு நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டர் ஜெய் தான் நடிக்க இருந்ததுன்னு டைரக்டர் சுசீந்திரனை ரீசெண்ட் இன்டர்வியூஸில் சொல்லிட்டு வர்றாரு. இன்னும் சில பல விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே வர்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிம்பு ஈஸ்வரன் படத்தில் நடித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.